அது எனக்கு சரிதான் சொன்னா. இந்த வீட்ல உனக்கு என்ன வேலைன்னு சொல்லு. அது அத்தை கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ பேசுற ஆள் மட்டும் கிடையாது, மனச துண்டு துண்டா உடைச்சு போடுறவ. எங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? உங்க மூட் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மாமா. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பூமி இரு. அங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ எதுக்காக இங்க வந்த? சொல்லு. அங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க இப்ப இருக்கிற மூட்ல என்னால உங்ககிட்ட பேச முடியாது. நான் இன்னொரு தடவை வரேன் மாமா. வராத. நீ தான் வர சொன்ன, அதனாலதான் வந்திருக்கா. நீ தான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருப்பான்னு. நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்த இந்த வாட்டி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதே மாதிரி பேசி டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டா காலையோ கையோ வெட்டிடுவேன். இத சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ண. எதுக்கு மாமா தேவையில்லாம அப்பாவுக்கு கால் பண்ணீங்க? நீ எதுக்கு தேவையில்லாம எங்க வீட்டுக்கு வந்திருக்க? இந்த கோவத்துல நான் என்ன சொன்னாலும் இப்ப உங்களுக்கு புரியாது. இன்னொரு தடவை வரேன். திரும்பவும் அதே வார்த்தை. நீ வராத. எப்பவும் என் வீட்டு வாசப்படியவே மிதிக்காத. வெளியே போ. I said get out. 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 I said பூமி, பூமி, நீ தேவையில்லாம சரச்சந்திராவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டடா. நீங்க அப்படியேமா நினைக்கிறீங்க? இதுதான் கரெக்ட். அந்த அக்கா மேல சாருக்கு ஏன் அவ்வளவு கோவம்? அத நான் எப்படி சொல்றது? அது ரொம்ப பெரிய கதைப்பா. நீ இங்க தானே இருக்க போற. போக போக நீயே எல்லாம் தெரிஞ்சுப்ப. நீ பேசுற ஆள் மட்டும் கிடையாது, மனச துண்டு துண்டா உடைச்சு போடுறவர். எப்பவும் என் வீட்டு வாசப்படியவே மிதிக்காத. I said get out. 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 அந்த விஷயத்தை பத்தி தான் அவர்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு போயிருந்தேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ப்பா. நிஜமாவே அவ்வளவுதானா? நிஜமா அவ்வளவுதான்ப்பா. அபூர்வா, இப்போ என்ன சொல்ற? என் பொண்ணு ககன் கிட்ட காதலோட தான் போயிருக்கா, அவனை மறக்க முடியாம தான் போயிருக்கான்னு சொன்ன. இப்போ அது தப்புன்னு ப்ரூவ் ஆச்சா இல்லையா?
பூமி சொன்னது உண்மை. இந்த குடும்ப கௌரவத்துக்காக எனக்கு பூமி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ, அவளுக்கு அவ அம்மா கனவை நிறைவேற்றுறதும் அதே அளவுக்கு முக்கியம். அதனாலதான் அந்த அயோக்கிய பையனை பார்க்க போயிருக்கா. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய ஒரு துளி கூட நீ பொய்யாக்கல பூமி. நீ என் செல்ல பொண்ணுமா. இதே நம்பிக்கையில தான் உன்னை எதுவும் கேட்காம நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேம்மா. அது என்னன்னா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, மண்ணாங்கட்டி கல்யாணம்னு சொன்னதும் அவ ஷாக் ஆகி வாயடைச்சு போயிட்டா. அவ பேசாம நிக்கிறதுனால அதெல்லாம் பாசம் நினைச்சு இவரு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா சித்தி. வர வியாழக்கிழமை காலையில 10:30 மணிக்கு உதய்க்கும் உனக்கும் கல்யாணமா. சொல்றா, என்ன விஷயம்? உனக்கு ஒரு பேட் நியூஸ்னா? டேய், இப்பதான் நான் வர வர பேட் நியூஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். குட்டோ பேடோ என்ன வேணா இருக்கட்டும், என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. பூமிக்கு இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வந்தான். தெரியும்டா, அது பழைய விஷயம் தானே. வேற புதுசா ஏதாவது? அந்த சம்பந்தம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா முகூர்த்த தேதியும் குறிச்சிட்டாங்க. நிஜமாவாடா? வாவ், தட்ஸ் a great news. டேய் சரி, இவ்ளோ பெரிய குட் நியூஸ் பேட் நியூஸ்னு சொல்றியடா? அறிவு கட்ட மேதாவி. என்னன்னா நீயா இப்படிலாம் பேசுற? ஆமாண்டா, நான் தான்டா. அம்மா, உனக்கு வருத்தமாவே இல்லையா? நான் எதுக்காகடா வருத்தப்பட போறேன்? யாரா இருந்தாலும் புடிச்ச தரித்திரம் விட்டுட்டு போயிடுச்சுன்னா செலிப்ரேட் தானடா பண்ணுவாங்க. யாராவது வருத்தப்படுவாங்களா?